ஹாய் guys, this is NK. இது NK வியூ. நாம் இன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூ வந்து பார்ப்போம். அதோட சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 பிளேயிங் 11 வந்து என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அதே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஆக்ஷனில் பார்த்தோம்னா எந்தெந்த டீம் நல்ல ஆக்ஷனை வந்து நல்லா பிக் பண்ணி நல்லா எல்லாத்துக்கும் இதாடி ஏற்றி விட்டு அவங்களுக்கு தேவையான நல்ல பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா டிசி ஃபஸ்ட்டு, அப்புறம் எம்ஐ, ஆர்சிபி, அப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ், அதே மாதிரி ராஜஸ்தானும் ஒரு டீசெண்டாக எடுத்த மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்து லக்னோவும் அது இதுன்னு போட்டு அவங்களும் தேவையான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. இதில் சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவாகவே பார்ப்போம். இதில் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா 25 பேர் மொத்தமாக சிஎஸ்கேயில் வந்து 2026க்கான ஐபிஎல்லோட ஸ்குவாட் இருக்காங்க. அதை அப்படியே நான் 25 பேரையும் ஃபுல்லாக பார்த்துருவோம். ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன், அப்புறம் நம்ம தலை MS தோனி, அடுத்து சஞ்சு சாம்சன் ட்ரேடில் எடுத்தது, அடுத்து டெவால்ட் பிரீவிஸ், அப்புறம் சிவம் தூபே, அப்புறம் ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், நூர் அகமது, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ், நேதன் எல்லிஸ், ஜேமி ஓவர்டன், குர்ஜப்னீத் சிங், ஸ்ரேயஸ் கோபால், ராமகிருஷ்ண கோஷ், முகேஷ் சௌத்ரி, அதே மாதிரி அகில் ஹுசைன், பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, மேத்யூ ஷாட், அடுத்து அமான் கான், சர்ஃப்ராஸ் கான், மேட் ஹென்ரி, ரால் சகர், ஜாக் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 25 பேர். இதில் பிளேயிங் 11 என்ன இருக்கலாம் அப்படி ஒரு என்ன சஜஷன் வந்து மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. 1-2 சேஞ்சஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம சேனல்லேருந்து பிளேயிங் 11 என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரே வித் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், 1 டவுன் வந்து ருத்ராஜ் கைக்வாடு, அடுத்து டெவால்ட் பிரீவிஸ், அப்புறம் சிவம் தூபே. 6வது ஸ்பாட்டு தான் வந்து தேவைப்பட்டது. ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து 6வது 6-7 ஒரு டெத் பவுலிங் தான் சிஎஸ்கேக்கு தேவைப்பட்ட ஸ்பாட். அந்த ஸ்லாட்டுக்கு வந்து அவங்க ஃபில் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இருக்கிறத வச்சு ஏதோ அது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நல்ல ஒரு இதுக்கும் போயிருக்கலாம். லிவிங்ஸ்டன் விட்டதாக இருக்கட்டும், லிவிங்ஸ்டனை விட ஹோல்டர் போயிருக்கலாம். எதுக்கோ போக நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான்லாம் எடுத்துருக்கலாம். அதெல்லாம் நிறையா மிஸ் பண்ணாங்க. இந்த ஒரு 2 ஹை பிட்டு போனனால கார்த்திக் சர்மாவுக்கு பிரசாந்த் வீருக்கும். ஸோ வந்து அடுத்து நம்ம 6 மேக்ஸிமம் யார் இருக்கலாம்னு பார்த்தா மேத்யூ ஷாட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்த்திக் சர்மா இருக்கலாம். மேத்யூ ஷாட் இருந்தால் ஒரு ஆஃப் ஸ்பின் கிடைக்கும், ஒரு ஹிட்டரும் கூட. ஆனால் அவர் டவுன் தி ஆர்டர் இப்போ ஆஸ்திரேலியாவுக்காக ஆடிட்டுருக்காரு. அதனால் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகும்னு நம்ம தான் பார்க்கணும். அதுக்கடுத்து பிரசாந்த் வீர், MS தோனி, நூர் அகமது, கம்போஜ், கலீல், எல்லிஸு. இதில் என்னென்னா தோனி வந்து ஃபுல் மேட்ச் ஆடுவாராங்கிறது டவுட்டு தான். அது அவரை சொன்னால் தான் தெரியும். ஏன்னா கொஞ்சம் மேட்ச் ஆடிட்டு ஃபுல்லாக சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங், அடுத்து கார்த்திக் சாம்சன் 2 பேரும் ஆடிட்டு இன்னொரு ஒரு ஃபினிஷரோ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரோ அகில் ஹுசைன் அந்த மாதிரி கூட ஆட வைக்கலாம். ஸோ வந்து ஒவ்வொரு பிச்சுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு அந்த பிளேயிங் 11 கடைசி வரைக்கும் ஃபிக்ஸ்டு 11 இருக்க சான்ஸே கிடையாது. சேஞ்சஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அதே மாதிரி கேப்டன்சியுமே வந்து இப்போ சஞ்சு சாம்சன் வைஸ் கேப்டன் ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு அடுத்த கேப்டனுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ருத்ராஜ் ரிசல்ட் தரலைன்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து தோனிக்கு அவருக்கு போக தேவையில்லை. இப்போ வந்து சஞ்சு சாம்சன் இருக்கார், அவரை வைஸ் கேப்டன் ஆகிட்டால் ஸ்ட்ரைட்டாகவே அவருக்கு போய்க்கலாம். இந்த சீசன் பிளே ஆஃப்ஸ் போகலைன்னா நெக்ஸ்ட் சீசன் சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு என்ன சிஎஸ்கேல இருக்கிற பெரிய இதுன்னு பார்த்தா டெத் பவுலிங் கிடையாது. ஒரு 10 ரன்னா என்ன தான் போன சீசன் மோசமாக இருந்தாலும் டெத் பவுலிங் போடுறதுக்கு இப்போ ஆளே ரொம்ப கம்மி. அவங்க எதுவுமே வந்து டெத் பவுலிங்கில் ப்ரூவ் ஒன்றும் கிடையாது.
எல்லிஸ் ஒரு ஆள் தான் இப்போ மெயின் பேசராகவே இருக்குது. போன சீசனில் அத்தனை நம்ம கிரிட்டிசைஸ் வந்தப்பவே எல்லிஸை வந்து விளையாடவே வைக்கல. ஏதோ ஒரு ஃபஸ்ட் மேட்ச் தான் ஆடினாப்புல, அதுலேயே அவருக்கு அதுக்கப்புறம் ஆட வைக்கல. ஸோ வந்து எல்லிஸ் தான் இப்போ மெயின் பவுலராக இருக்கும்போது அடுத்தடுத்து அவங்கெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் ஒவ்வொரு அடுத்த பிளே ஆஃப்ஸ் போக சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம ஜேக் ஃபோக்ஸ்க்குலாம் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. மேட் கென்ட்ரிக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவர் அந்த அந்த இது ஒர்க் ஆச்சுன்னா செம்ம சீசனாக இருக்கும். அந்த இது மட்டும் ஒரு 2-3 பேர் ஒர்க் ஆகலை, ஃபினிஷிங் டெத் ஓவரில் ஒரு ஃபினிஷிங்கில் ஒர்க் ஆகலைன்னா இருந்தாலும் போன சீசனை விட இன்னும் கொஞ்சம் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹோப்ஃபுல் கொஞ்சம் பிளே ஆஃப்ஸ் வருவோம்னு நம்புவோம், என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சேனல் அடுத்து என்ன ரூட் டீம் பண்ணலான்னா, சிஎஸ்கேக்கு அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரூட் எடுக்கலாம்னு பார்க்குறேன். நம்ம ஆஸ்திரேலியா ஃபேனுங்கிறதுனால கூட பஞ்சாப் கிங்ஸ் வந்து நல்ல பிக்காக இருக்குது. நல்ல ஆக்ஷன்லேயும் அவங்களுக்கு தேவையான மேக்ஸ்வெல் இல்லாதப்போ கானலி எடுத்திருக்காங்க. அடுத்து ஃபெர்குசன் பேக்கப்பை டுவார்சிஸ் எடுத்திருக்காங்க. செம்ம பிக் ரெண்டுமே. அதனால் வந்து அவங்க மறுபடியும் பிளே ஆஃப்ஸ் வருவாங்க. போன வாட்டி ஃபைனலில் வந்து ரன்னர் அப் ஆனாங்க. இந்த டைம் வந்து அவங்க இன்னும் க்ளோஸராக வர அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். ஆர்சிபி வெயிட்டான டீமாக இருக்குது. போன டைம் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்ததுனால இந்த சீசனை விட மாட்டாங்க. செம்ம டஃப் கொடுத்து கப்பை தூக்கி ஆகணுன்ட்டு தான் இருப்பாங்க. டீமே வந்து மெட்டலான டீமாக இருக்குது. எம்ஐஏ கடப்பாறையாத ஆள் சேர்த்துருக்காங்க. குவென்டன் டி காக் ஓப்பனிங்கு. ஸோ டிசியும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங் பேட்டிங் எல்லாமே வந்து பவுலரில் பேக்கப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து நத்திங் டு ஒரி இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்சோ. ஒரு சில டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது தேவைப்படுது. அதெல்லாமே சரி பண்ணி இந்த ஐபிஎல் வந்து செம்மையாக இருக்க போகுதுன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் இருக்குது. அதோட நம்ம ஸ்குவாடு ரிவ்யூமே பார்ப்போம். அதோட பிளேயிங் 11 என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மேட்சோட ரிவ்யூமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.